இந்த எபிசோட நாம இயக்குனர் மாரி செல்வா இயக்கத்தில் வந்திருக்கிற பைசன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கிராமத்தில் வாழ்ந்து வரும் நாயகன் துருவ் விக்ரம் பள்ளியில் படித்து வராரு. இவருக்கு கபடி ஆட மிகவும் பிடிக்கும். கபடி வீரனாக இருந்தால் பிரச்சனைகள் வரும், விரோதம் வரும் என்று அப்பா பசுபதி மறுப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அக்கா ரெஜினா விஜயன் துருவ் விக்ரமுக்கு ஆதரவாக இருந்து வரார். இதனால் பெரிய கபடி வீரனாக ஆக வேண்டும் என்று துருவ் விக்ரம் ஆசைப்பட்டு வராரு. அதே ஊரில் வசிக்கும் அமீரும் லாலும் 2 ஜாதி தலைவர்களாக இருந்து கொண்டு அடிக்கடி சண்டை போட்டு வராங்க. இந்த சண்டை துருவ் விக்ரம் கபடி விளையாட்டிற்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. இறுதியில் தடைகளை கடந்து துருவ் விக்ரம் கபடி விளையாட்டில் சாதித்தாரா இல்லையா, இதாங்க அந்த படத்தின் மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் துருவ் விக்ரம் சிறப்பான நடிப்பை கொடுப்பதற்கான சொல்லலாம். படத்திற்காக கடுமையாக உழைப்பை கொடுத்திருக்கிறாரு. விளையாட்டு வீரருக்கான உடல் அமைப்பு, உடல் மொழி என கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக புரிந்திருக்கிறாரு. சாதிக்க முடியாத ஏக்கம், காதல் என் நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறாரு. நாயகன் நடித்திருக்கும் அனுபமா பரமேஸ்வரன் துருவ் விக்ரமை விடாமல் காதலிப்பது, காதலுக்காக வீட்டை ஏற்று சண்டை போடுவது என கவனிக்க வைத்திருக்காங்க. படத்திற்கு பெரிய பலம் பசுபதியின் நடிப்பு, மகன் நினைத்து வருந்துவது, அடி வாங்குவது என கிடைக்கும் இடங்கள் எல்லாம் அசைத்திருக்கிறாரு. பாசமான அக்காவாக மனதில் பதிந்திருக்கிறார் ரெஜினா விஜயன். ஜாதி தலைவர்களாக வரும் அமீர் மற்றும் லால் ஆகியோர் அனுபவ நடிப்பை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இவர்கள் பேசும் வசனங்கள் கவனிக்க வச்சிருக்கு. குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வருகிறான் என்பதை படமாக்கி இருக்கிறார் இயக்குனர். கதாபாத்திரங்களை திறமையாக வேலை வாங்கி இருக்கிறாரு. ஆனால் திரைக்கதையில கோட்டை விட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது அதற்குள் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருவதை தவிர்த்திருக்கிறாரு. வழக்கமாக அவருக்கே உரிய குறிப்பிட்ட சமூகத்தை பற்றியே படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். படத்தின் நீளமும் மெதுவாக செல்லும் திரைக்கதையும் பயணமாக அமைந்திருக்கு. எழிலரசின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நிவாஸ்கி பிரசன்னாவின் இசையில் பாடல்கள் பெரிதாக எடுபடும் தோணுது. பின்னணி இசையை ஓரளவுக்கு ரசிக்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.